ஆவினால் செழிப்பு. இந்த ஆவினால் செழிப்பு என்ற இடத்துல நாம் பார்க்கும் பொழுது சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இத்தனை நாள் நீங்கள் பார்க்காதது என்ன சமயங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பைபிள் என்னன்னு கேளு. லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம். இங்கே ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். லூக்கால எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி, எல்லாருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக நான் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறேன். இதில் பசுத்தாவினர் இருக்கிறார். எனவே நான் என்ன செய்ய போகிறேன், வாசிக்க போகிறேன். லூக்கா 10வது அதிகாரம் 25 வசனம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்று என்றார். அவன் பிரயுத்தரமாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றான். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரயோஜனமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விற்று போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தினுள் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளில் அவன் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை நான் உனக்கு தருவேன் என்றார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசுவை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அவ்வளோதான். ஹல்லேலூயா. வேதாகம் படித்து முடிச்சது, பைபிள் மூடி வச்சுருங்க, இனிமேல் வாசிக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. அவனால் ஒரு கிருபை என்றும் உள்ளது. இப்போ இதிலிருந்து உங்களுக்கு நான் செய்ய போகிறேன், ஒரு காரியங்களை சொல்லித்தர போகிறேன். இதில் பரிசுத்தாவியனை பற்றி இங்கே போடப்பட்டுள்ளது. இங்கே யார் பற்றி போடப்பட்டுள்ளது? பரிசுத்த ஆவியானவர். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் பற்றி போடப்பட்டுள்ளதுனால இங்கே யார், எப்படி, என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் நீங்கள் கற்றுக்கொண்டது வேறு விதமாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் சொல்லிக் கொடுப்பார்கள். நீங்கள் கற்றுக்கொண்டது வேறு விதத்தில் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்று புதிய விதத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். இங்கே பார்க்கிறோம் ஒரு நியாயசாஸ்திரி. சொல்லுங்க, அவன் யார்? அவன் நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து இயேசுவை சோதிக்கும்படி. எப்படி அவன்? ஆமாம், நியாயசாஸ்திரி என்ன அப்படின்னா சட்ட நிபுணர். சொல்லுங்க, ஒரு லாயர் வச்சுங்க. ஒரு லாயர்னா வக்கீல். எப்படிங்க? ஒரு வக்கீல். அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆமாம், சட்ட நிபுணர் எல்லாமே அவனுக்கு A to Z தெரியும். எதில் அவன் சட்டத்தில் இருக்கிறான்? பைபிளில், நியாயப்பிரமாணத்தில். இதில் அவன் அந்த யூதர்கள் இந்த வேதத்தில் ரொம்ப மிக முக்கியமாக இருப்பாங்க பாருங்கள். இதில் 10 கற்பனை எடுத்து 10 கட்டளைகளை எடுத்து அவன் என்ன செஞ்சிட்டான்? 613 கட்டளையாக மாற்றிட்டான். ஹல்லேலூயா. 613 கட்டளை கர்த்தர் தரலை. அவர் கொடுத்து எத்தனை? 10 மட்டும்தான். ஆனால் அதை இவன் பெருசாக்கி, நடந்தா குற்றம், போனா குற்றம், அப்படி குற்றம், இப்படி குற்றம்னு சொல்லி பெருசாக்கி 613 ஆக்கி அதில் ரொம்ப மக்களை போட்டு வாட்டி வதக்கிட்டு இருந்தா. அப்படி
இயேசு வந்தார், அது எல்லாவற்றையும் ஒன்றுமெல்லாம் ஆக்கிட்டார். அது ரெண்டாவது, அது வேற சப்ஜெக்ட். இங்கே இவன் இந்த வக்கீல் என்ன செஞ்சிட்டான், லாயரு ரொம்ப அவரை சோதிக்கிறதுக்காக போய் அவர்கிட்ட கேட்டிருக்கான். அவர் சொன்னார், அவருடைய பதில் என்ன, உன் தேவனாய் கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. இங்கே எது கேட்குறான், நித்திய ஜீவனை சோதி. எதுக்கு அவன் பாயிண்ட் என்னப்பா, பாயிண்ட் என்ன, நித்திய ஜீவன், நன்றாய் வாழ்வதற்கு, நான் நன்றாய் பரிபூர்ணமாய் வாழ்வதற்கு, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் எனக்கு நான் என்ன செய்யணும். உடனே அவனுக்கு எல்லாமே தெரியுது. அவன்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர் கேட்குறாரு. இவர் சொன்னால் அவர் இன்னொன்று கேட்பார். அவன் அதுக்கு பதில் சொல்லுகிறான். பதில் சொல்ல மட்டுமில்லை, அவன் திரும்பியும் தன்னை நீதிமான் என்று என்ன சொல்ற காட்டிக்கொள்ளும்படியாக, இப்படிங்க தன்னை அவன் எல்லாம் தெரிஞ்சாலு அப்படின்னு அவன் காட்டும்படியாக, அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு எல்லாம் முன்னாடி காட்டணும்ல. அதனால திரும்பியும் என்ன சொல்கிறான் அவர்கிட்ட போய், நீங்கள் சொன்னீங்களே உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அந்த பிறன் யாரு, அந்த பிறன் யாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னீங்க, அந்த பிறன், அந்த அந்த மற்றவன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். உடனே இயேசு ஒரு ஊமையை அவர்கிட்ட சொல்றார். ஏன்னா அவனுடைய ஜீவிதத்தில் யார் இடத்துல அன்பு கூறுறது, யார் இடத்துல அன்பு கூறுறது, பிறன்னா யார், அவன் யூதனாக இருக்கலாமா, அல்லது புறஜாதியாராக இருக்கலாமா, அல்லது லேவியனா, ஆசாரியனா, இஸ்ரவேல் ஜனங்களா, அந்த பிறன் யார், பக்கத்து வீட்டுக்காரரா, யார் அந்த பிறன், யார் அந்த பிறன். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில். இன்னைக்கு எல்லாமே என்ன செஞ்சாங்க, அதான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லியிருக்குதே, நீ ஏன் அப்படி இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே அங்கே போட்டிருக்கீங்க. இங்கே சொல்கிறாரு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, கொஞ்சம் நினைச்சுங்க, நீங்கள் கொஞ்சம் ஆழமாய் கவனிக்கணும். இதில் ஆவியான உள்ளுக்குள்ள என்ன செய்கிறார் என்றாகிறார். இப்போது அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் எருசலேம்னு என்ன செய்கிறான், எரியோவுக்கு போகிறான். எருசலேம்னா என்ன, தேவன் வாசம் பண்ணுகிற இடம். சொல்லுங்கள், தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துலேருந்து ஒரு மனிதன் போகிறான். அந்த மனிதன் போகும் பொழுது அவன் வாசம் பண்ணுகிற இடத்தை விட்டு கிளம்பி எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிறான். அதை விட்டுட்டு போகிறான், அதை விட்டுட்டு போகிறான். அதை விட்டு போனோடனே என்னாச்சு, கள்ளர் கையில் செஞ்சான், அவன் அகப்பட்டான். கள்ளர் கையில் அகப்பட்டோன்னே அவன் என்ன செஞ்சான், அவனை முதல்ல என்ன செஞ்சாங்க அவங்க, அவனை கள்ளர் கையில் அகப்பட்டோன்னே முதல்ல வஸ்திரங்களை உரிந்து, சொல்லுங்க, வஸ்திரங்களை உரிந்து காயப்படுத்தி குற்றுயிராய் அவனை விட்டுட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. இந்த கள்ளகையில் ஆகப்பட்ட இந்த மனிதன் அப்படியே குற்றுயிராய் குலையிராய் எல்லாம் வஸ்திரங்கள்லாம் எடுத்துட்டு காயப்படுத்தினால அப்படியே இருக்கிறான். அந்த இடத்துல ஒருத்தர் என்ட்ராகிறாரு. அவர் யார், அந்த வழியே யார் முதல்ல வராரு, தற்செயலாக ஒரு ஆசாரியன் செய்கிறான், ஆசாரியன் வரான். அவன் அந்த வழி வந்து அக்கம் பக்கம் பார்த்தான், அவனுக்கு கண்டு கொஞ்சம் பக்கமாக கொஞ்சம் விலகிட்டான். இன்னொரு ஆள் வராரு, அவர் யார், லேவியனும். அவனும் நினைச்சுட்டான், பார்த்துட்டு இப்படி விலகி போயிட்டான். அவனை யாரும் என்ன செய்ய டச் பண்ணவே இல்லை, அவனை யாரும் டச் பண்ணவே இல்லை. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பகுதி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பகுதி. கடைசியில் ஒருத்தர் வராரு, அவர் தான் சமாரியன். அவர் வந்து இவனுடைய முதல்ல சமாரியன் வந்த உடனே காயத்தை கட்டி கிட்ட வந்து காயத்தை கட்டி எண்ணெயும் திராட்சசமும் வார்த்து காயங்களை எண்ணெயும் திராட்சமும் வார்த்து அப்புறம் காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் நினைச்சார், அவனை பராமரித்தார். சரி, இது இந்த பகுதி ஒவ்வொன்றும் பார்ப்போம். இந்த எருசலேமிலிருந்து ஒருவன் எரிகோ, அவன் யார், தேவன் வாசம் பண்ணுகிற இடமா இருந்தது. தேவன் வாசம் பண்ணுகிற அவன் தான் ஆதாம். அவன் யார் பேரு, ஆதாம்.
இந்த ஆதாம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். காலையிலையும் மாலையிலையும் வந்து ஆதாமோடு தேவன் உலாவி கொண்டிருந்தாரு பாருங்க. அதை விட்டுட்டு இந்த ஆதாம் வெளியே வந்துட்டான். அதை விட்டுட்டு இந்த ஆதாம் வெளியே வந்தான். வெளியே வந்தோடனே அவர் வார்த்தைக்கு அப்பமே கீழ்ப்படியில. அவன் கீழ்ப்படியாதனால அவன் ஏதேன் தோட்டத்திலே பிரிக்கப்பட்டான். ஏதேன் தோட்டத்திலே அவன் பிரிக்கப்பட்ட உடனே என்னாச்சு? அவனுக்கு முதல்ல யாரால பிரிக்கப்பட்டான்? பிசாசால. சொல்லுங்க, சாத்தானால. வெளியே வந்த உடனே, மனதளவுல வெளியே வந்த உடனே அங்கிருந்து வெளியே வந்தோடனே பிசாசு உள்ள புதுச்சுன்னா முதல்ல வஸ்திரத்தை எடுத்துட்டான். முதல்ல காயப்படுத்தி வஸ்திரத்தை எடுத்தான். அவன் பாவி என்று உணர்ந்தான். வஸ்திரம் இல்லை என்று உணர்ந்தான். தன்னை நிர்வாணி என்று கண்டான். தன்னை அவன் நிர்வாணி என்று கண்டான். அவன் யார்? நம்முடைய தாத்தா முப்பாட்டன், அவர் தான் ஆதாம். அவர் பிள்ளைய நாமளும் இருக்கிறோம். இப்போ இவன் அப்படி ஒன்றுமில்லாதவனா காண்டும் பொழுது இயேசு வரார். இயேசு வந்து சொல்லுகிறார், அந்த பகுதி உங்களுக்கு தெரியும். அவனை கண்டு மனதுருக்கி முதல்ல அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறார். இந்த ஆதாம் பாருங்க வெளியே வந்துட்டான். வந்தோடனே சரி இவனை மீட்கும்படி ஏதாச்சும் ஒரு காரியம் இருக்கா? மனுக்களும் மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து எருசலேம் விழுந்து உலகமாகிய இந்த எரிகோவுக்கு வரும் பொழுது அவன் தன்னை பாவி காயப்படுத்தப்பட்டான், பாவி ஆக்கப்பட்டான். வஸ்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை, குற்றூராக இருக்கிறான். இவனுக்கு சீனாய் மலையில் பிரமாணங்கள் கொடுக்கப்படுது. பிரமாணங்கள், ஆமாம், நியாய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த நியாய பிரமாணத்தின் தான் ஆசாரியனும் லேவியனும். சொல்லுங்க, இந்த ஆசாரியன் வரான், நியாயப்பிரமாணத்தினால அவனை மீட்க முடியாது. லேவியனு வரான், இந்த நியாயப்பிரமாணத்தில் அவனை மீட்க முடியாது. ரெண்டு பேரும் பார்த்துட்டு இந்த நியாயப்பிரமாணம் மீட்பதற்காகல, நியாயப்பிரமாணம் தன்னை பாவி என்று அவன் உணர்ந்து கொள்ளும்படி கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? ஆமாம், அவனுக்கு என்ன கேளுங்க, நான் பாவியே இல்லை. ஒரு சொல்லுவாங்க, நான்லாம் பாவியே இல்லைங்க, நான் எந்த தவறும் செய்யலைங்க, எந்த தவறும். அதான் அவர் சொன்னா பாருங்க. அவங்ககிட்ட வந்து சொல்லுவான், ஆண்டவர் நான் சிறு வயது முதல் நான் செஞ்சுட்டு இருக்கிறேனே. அவங்ககிட்ட எந்த தவறுங்க என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிற ஆளு. அவர் சொல்கிறாரு, சரி நீ என்ன செஞ்சிட, உனக்குள்ளே அத்தனை விற்றுட்டு ஏழைகளுக்கு தர்த்தரை கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வானாரு. துக்கமாக போயிட்டான். ஏன்? கடைசியில் ஒரு பிரமாணம் போட்டிருக்கு. அந்த பிரமாணம் என்ன தெரியுங்களா? 9 பிரமாணம் ஓகே, உள்ளுக்குள்ளே ஒரு பிரமாணம், கடைசி பிரமாணம் போட்டிருக்கு. அது செய்யணும்னு சொல்லலை, செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அது தன்னை பார்க்குற ஒரு பிரமாணம். அது வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ள இருக்கிற பிரமாணம். என்ன? இச்சையாது இருப்பாயாக. சொல்லுங்க, யாதை இச்சைக்கூடாது. மாட்டையாகிலும் எருதியாகிலும் கன்றாகிலும் வீடாகிலும் மனிதர்களை ஆகிலும் யாரும் என்ன செய்யக்கூடாது, இச்சையக்கூடாது. அந்த இச்சைங்கிறது வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ளே மட்டும் இருக்கும். எப்படி இருக்கும்? உள்ளே இருக்கும். இப்போ அவன் மேலே பணத்து மேலே இச்சை அவனுக்கு வந்துச்சு, பழசு மேலே ஆசை. அந்த பணம் அவன் பணம்னு நினச்சிக்கிறான். அந்த பணம் அவனது இல்லை, அவனது இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கணும். அவர்கிட்ட போய், ஆண்டோட்ட போய், இயேசு போய், இல்லை உன் மேலே உங்ககிட்ட உள்ளுக்குள்ள ஆசை இருக்குது, அந்த ஆசை பண ஆசை வச்சுருக்கிற, நீ என்ன செய்ய, நீ முதல்ல அதெல்லாம் விற்றுட்டு வர. எனக்கெல்லாம் ஆசையே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யார் சொன்னா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை போய் ஆக்கிடுவான். அதனால் ஆண்டவர் செஞ்சார், அவனுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு பின்னாடி வான்னார். அதனால் எல்லாரும் விற்றுட்டு போக சொல்லி கான்செப்ட் கிடையாது. இதை சொன்ன செஞ்சாங்க எல்லாமே, எல்லாத்தையும் விற்றுட்டு போக சொல்லிட்டார் ஆண்டவர். அதனால் எல்லாத்தையும் விற்றுரு, எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருங்க. இல்லை இல்லை, அந்த கான்செப்டில் ஆண்டவர் சொல்லலை. அந்த கான்செப்டில் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவர் நம்மை ஐஸ்வர்யனாய் மாற்ற வந்தவர், செழிப்பாய் ஆக்க வந்தவர். அவனுக்குள்ள இச்சை இருக்குது, அந்த இச்சை என்ன என்பதை காட்டும்படி தான் சொன்னாரே ஒழிய அவர்
10 பேர்த்துக்கு கொடுத்துட்டு இவனும் ஒரு 11ஆவது ஒரு தடுத்துனாக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. அவன் துக்கத்தோடு போயிட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் தெரியுது அவனுக்குள்ள அந்த இச்சைங்கிறது இருக்குதுன்னு சொல்லி. இப்படியாக இந்த நியாயப்பிரமாணம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு காட்டும்படி தான் அவர் வழியே, மீட்கும்படி அல்ல. மீட்கும்படி ஒருத்தர் வராரு. ஆசாரியனும் போயிட்டான், லேவினும் போயிட்டான். இப்போ மீட்கும்படி ஒருத்தர் வராரு. அவர் வந்து தான் அவர் வந்தோன்னு செய்யார், முதல்ல மனதுருகிறார். யாருங்க அவர்? தான் யார்? நல்ல சமாரியன். அவர் தான் இயேசு. அவர் தான் இயேசு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு பாருங்க. இப்போ அவர் நினைச்சிட்டாரு, மீட்கும்படி வந்து இவனுடைய மனதுருகி காயத்தை கட்டுறாரு. அந்த காயத்தில் முதல்ல என்ன செய்றாரு? எண்ணெயை வார்க்கிறாரு. அவனுக்கு வாயிலை திராட்சத்தை கொடுக்கிறாரு. முதல்ல எண்ணெய் சொல்லுங்க, முதல்ல எண்ணெய். அவர் மனதுருகி இந்த எண்ணெயை கொடுத்தோன்னே என்ன ஆச்சுன்னா, இது எண்ணெய் தான் பசுத்தாவினர். இந்த எண்ணெய் தான் பசுத்த. முதல்ல பசுத்தாவினர் வந்து நம்மை பிரித்தெடுக்கிற ஒரு காரியம், நம்மை பிரித்தெடுக்கிற ஒரு காரியம். இதை கொடுத்துட்டு அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி அவனுடைய எல்லாத்தையும் தன்மேல சுமந்தவராய் சிலுவையிலே அவனை ஏற்றி, சிலுவையில் நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் தன்மேல் சுய வாகனத்தில் ஆகி அவர் மேலே ஏற்றிக்கொண்டு இப்போ அவனை விடுவிக்கும்படி அவனை காயத்தை கட்டி அப்படியே கொண்டு போகிறாரு. கொண்டு போய் என்ன செஞ்சாரு? கொண்டு போய் சத்திரத்தில் விட்டார். சத்திரம் தான் சபை. சொல்லுங்கள், சத்திரம் தானுங்க சபை. ஒரு சபையில் ஒரு விசுவாசி ஐக்கியமாக இருக்க வேண்டும். சபை மிக மிக முக்கியம். அந்த சபையை பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் சத்திரத்தான் கையில் ஒப்பு. அவன் பேருங்க சத்திரத்தான் கையில் ஒப்பு கொடுத்தார். சத்திரத்தான்னா யார்? அவர் தான் பசுத்தாவினர். சொல்லுங்கள். சபையை மேய்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். சபையை மேய்ப்பதற்கு, சத்திரத்தை பாதுகாப்பதற்கு, அதை பராமரிப்பதற்கு அவர் சொல்றாரு. 26ஆம் வசனத்தில் இப்படி இருக்க, 28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை அப்போஸ்தலர் 20:28 எதை வைக்கிறாரு? பரிசுத்த ஆவியை தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை கண்காணிகளாக வைக்கிறார். அப்போ சத்திரம் எது? சபை. சபையை மேய்ப்பதற்கு முதல்ல யார் வச்சிருக்காரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர்களை இந்த மகனை ஒப்படைச்சிட்டாரு. சிலுவைக்கு போய் மீட்டெடுத்து ரத்தத்தினால ஒரு சபை உண்டு பண்ணி அந்த சபையினால் அந்த சபையில் கொண்டு போய் இந்த ஆத்மாவை வச்சு அங்கே ஆவியானவர்களை ஒப்பு கொடுத்து, நீ இவனை பார்த்துக்கொள், நீ இவரை பார்த்துக்கோ. ஹல்லேலூயா. சிலவங்க செய்கிறாங்க, சபைனா எல்லாருமே சபை நினச்சிட்டாங்க. சரிங்களா? சபை தான் மூளைக்கு மூளை இருக்குதுங்க, முக்குக்கு முக்கு இருக்குது, எல்லா பக்கமும் சபை இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் இருக்கட்டும், ரொம்ப நல்லது, ஆகட்டும், செய்யட்டும் ஊழியம். ஆனால் மிக முக்கியம், அந்த இடத்துல ஆவியானவருக்கு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் உண்டாகணும். சொல்லுங்க, ஆவியானவருக்கும் வார்த்தைக்கும். சபை எப்பொழுதும் மனிதர்களை முக்கியப்படுத்தக்கூடாது, தன்னை முக்கியப்படுத்தக்கூடாது, ஊழிக்காரர்களை முக்கியப்படுத்தக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே முக்கியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கி உள்ள சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது, அது உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்ல தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அப்போது தேவனுடைய சபை என்பது முழுக்க ஆவியானவர்கள் எப்படி இருக்கணும்? ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுத்து சொல்கிறாரு. இவர் 2 பணம் தராரு. யாருக்கு தராரு? அங்கே 2 பணத்தை கொடுத்து, சதத்தான் கையில் 2 பணத்தை கொடுத்து, நீ இவனை பார்த்துக்குப்பா, நான் திருப்பி வருவேன். 2 பணம் தான் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. ஹல்லேலூயா. 2 பணம் உங்ககிட்ட இருக்குதா? உங்கள் கையில் இருக்குதா? ஆமாம்.
உங்கள் கையில் பழைய ஏற்பாடு இருக்குதா, புதிய ஏற்பாடு இருக்குதா? 2 பணத்தை கையில் கொடுத்துட்டு இந்த 2 பணத்து மூலமாக அவனை போஷித்து வை. தினந்தோறும் வார்த்தை கொடுத்து அவனே போஷித்து வை. அதை வெயி, நான் திரும்பி வந்து என்ன செய்ய போகிறேன். அப்போது இந்த ஆவியானவர் என்ன பண்ணார், எண்ணெயும் திராட்சரசமும் அவர் வார்த்ததுனால இவர் அதிகமாய் தர ஆரம்பிக்கிறார். இப்போ எண்ணெயும் திராட்சரசமும் ஒரு விசுவாசி வந்த உடனே என்னாச்சு, அவர்கள் ரட்சிக்கப்பட அவங்க சொன்னாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. இயேசுவை பார்த்தோன்னே அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்டோன்னே அவர்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். சொல்லுங்க, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். எண்ணெய் என்பது ஆவியானவர் காட்டுறது. அவனை பிரித்தெடுத்து ஆவியை பொழிந்து சபையில் அவனை கொண்டு வரார். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியை அவருக்கு தருகிறார். அது திராட்சரசம். சொல்லுங்க, அது அபிஷேகம் ஒன்று, திராட்சரசம் ஒன்று. அபிஷேகம்னா என்ன? அபிஷேகம் என்ன தெரியுமா? என்ன அது என்னது? அபிஷேகம் என்ன? பிரித்தெடுப்பு. சொல்லுங்க, இந்த ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கிறது. ஆர்டினேஷன் சொல்லுவாங்கல்ல, போதகர் அபிஷேக விழா, போதகர் அபிஷேக விழா. போதகத்திற்கென்று அவங்க என்ன செய்வாங்க, பிரித்தெடுக்கிறதுக்காக இவருக்கு ஆர்டினேஷன் சொல்லுங்க. ஆர்டினேஷன் தமிழ் ஆர்டினேஷன், சாரி இங்கிலீஷில் ஆர்டினேஷன், தமிழில் போதக ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கிற ஒரு காரியம். அவங்க என்ன செய்வாங்க, கூட்டு வந்து ஜெபம் பண்ணி அவங்க தலைமையில் கை வச்சு என்ன செய்வாங்க, இதற்காக பிரித்தெடுப்பாங்க. பைபிளில் அப்படி தான் இருக்குது. வேதத்தில் ஒரு 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 மனுஷன் செஞ்சுட்டான், யூதாஸ் போயிட்டான். அவனுக்கு பதிலாக ஒருத்தரை அவங்க செஞ்சாங்க உள்ளுக்குள்ளே சேர்க்கும்படி சேர்த்தாங்க. அப்போது பிரித்தெடுப்பது ஆவியானவருடைய காரியம். தாவீது தலை மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றி ராஜாவாய் அவனை பிரித்தெடுத்தார். சாமுவேல் செஞ்சார், அவனையே ராஜாவாய் பிரித்தெடுத்தார். எல்லாத்தையும் பார்க்க முடியல, உங்களுக்கெல்லாம் தெரியும். யார் தலையில்? தாவீதுடைய தலையில். தாவீது தலையில் அவர் எண்ணெய் ஊற்றி ராஜாவாய் பிரித்தெடுத்தார். உடனே ராஜா ஆயிட்டாரா தாவீது? ஹல்லேலூயா. தாவீதை பிரித்தெடுத்தோன்னே தாவீது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தார். செய்ய வேண்டிய வேலையை அவர் என்ன வேலை செஞ்சார் தாவீது? சொல்லுங்களேன். ஆடு. ஆமாம், பிரித்தெடுத்தோன்னா ராஜாவாயிட்டாரியா. இன்னைக்கு நான் போய் சவுல்ட்டு போய் சவுலை எந்திரி கிளம்பு, நான் தான் ராஜா ஆக்கிட்டாரு சாமுவேல் என்னைய, நீ கிளம்பு சொல்லி சரி. இவர் போய் அங்கே அடம் பிடிச்சி சண்டையெல்லாம் போடல. இவர் ராஜாவாக்கி 40 சொல்லுங்க எத்தனை வருஷம்? 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தார் தாவீது. ஹல்லேலூயா. அதில் கோலியாத்தை வென்றாரு, சிங்கத்தை வென்றாரு, கரடியை வென்றாரு. அதுக்கப்புறம் சிங்கத்தை கரடி வந்ததுக்கப்புறம் கோலியாத்தை வென்றாரு. ஆனால் ஆடு வச்சுட்ட சொல்லுங்க, அந்த செய்யப்பட்ட வேலையை விடலை. வேலையை நான் சொல்கிறேன், உங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே உத்தமத்தோடு உண்மையோடு செஞ்சுக்கிட்டே இருங்க. அபிஷேகம் உங்களை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் வச்சிடும். ஹல்லேலூயா. எனக்கு இப்படிப்பட்ட ஆசிரியர் அப்படிப்பட்ட ஆசிரியர் பரவாயில்ல, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சுட்டே இருங்க. ஆனால் அபிஷேகம் உங்கள் மேலே தலைமையில் ஊற்றப்பட்ட அபிஷேகம், தாவீது மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம், அது கிரியை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் எல்லாம் மாறிக்கொண்டு இருந்தாலும் அந்த அபிஷேகம் கரெக்டான நேரத்தில் சரியான இடத்துல கொண்டு வந்து தாவீது ராஜாவாய் உட்கார வச்சிருச்சு. ஹல்லேலூயா. அதான் இங்கே செஞ்சார். எண்ணெயை மாற்றினார். அப்புறம் திராட்சை சொல்லுங்க, திராட்சை ரசங்கிறது சந்தோஷத்தையும் அபிஷேகத்தையும் காட்டுது. சொல்லுங்க, சந்தோஷத்தையும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு இந்த திராட்சை ரசம் செய்து காட்டுது. சந்தோஷமாக இருப்பது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம்,
அவர்கள் அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தில் நிறையும் பொழுது, அக்னிமயமாக நாவல் வரும் பொழுது அவர்கள் அந்நிய பாஷை பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒருத்தர் சொல்கிறான், இவங்க என்ன குடிச்சிருக்காங்க, இவங்க குடிச்சிருக்காங்களே. ஹல்லேலூயா. தட்டு. ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். அப்போ என்ன, இவங்க அபிஷேகம் வந்தோடனே அவங்க சொல்கிறாங்க, இவங்க மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணார்கள். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் என்ன செய்யுது? திராட்சை ரசம் ஊற்ற 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 தன்னை மறக்க செய்கிறது. தன்னை மறந்து உள்ளுக்குள்ளே போக போக அவன் எப்படி அபிஷேகம் உள்ளுக்குள்ளே போக போக அவன் தன்னை மறந்து என்ன செய்கிறான்? அந்நிய பாஷை பேசி 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 கர்த்தருக்குள்ளாய் அவனை மறக்கிறான். எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக எபேசியர் 5:18. சரி, 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அப்போ மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால், சொல்லுங்க, ஆவினால் நிறைந்து. ஆமா, அப்போ ஆவினால நிறையிற ஒரு காரியம், ஆவினால மாபெரும் காரியம். எதுக்கு சொல்றது அது? சொல்லுங்க, திராட்சை ரசம். சொல்லுங்க, இந்த திராட்சை ரசம் என்பது ஆவினால், சொல்லுங்க, ஆவினால அப்படியே என்ன செய்யுது? அபிஷேகத்தில் நிறைய நிறைய அந்நிய பாஷை பேச பேச அந்நிய பாஷை. இந்த அபிஷேகம் என்ன செய்யுது? இந்த அபிஷேகம் என்ன செய்யுது அப்படின்னா, இது நம்மை அப்படியே மாற்றி ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும், அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இந்த திராட்சை ரசம் குடிக்கும் போது நமக்கு என்ன ஆகுது? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக. இது திராட்சை ரசம் குடிக்க குடிக்க என்ன ஆகும்? ஒருவர் மதுபானம் குடிக்கும் போது என்ன செய்வார்? சிறங்க செய்வாங்க, சிரிப்பாங்க, அழுவாங்க, பேசிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ அவங்க என்னென்னமோ தோணுதோ அதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே வேற ஆள் உள்ளுக்குள்ளே போயிட்டான். உள்ளுக்குள்ளே வேற ஆள் உள்ள போயிட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் இப்படியே ஆடிக்கிட்டே இருப்பான். அண்ணா நேரம் இல்லைங்க, நான் நேரம் தான்ப்பா நிற்கிறேன், உனக்கு தான்ப்பா அப்படி தெரியுமா. அவன் பாருங்க விசுவாச வார்த்தை பேச ஆரம்பிச்சிருவான். விசுவாச வார்த்தை ஆடிட்டே இருந்தாலும் நான் நேரம் நிற்கிறேன் அப்படிம்பா. ஏன் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. உள்ளுக்குள்ளே ஆமாம், மதுபானம் உள்ளே போச்சுன்னா இப்படி ஆடிட்டே இருந்தாலும் நேரம் இல்லைங்கன்னா நேரம் தான்ப்பா நிற்கிறேன் அப்படிம்பா. ஃபெய்த் விழுந்து வந்துருச்சு அப்படிங்க. அவன் இருக்கிறத சொல்ல மாட்டான், அவன் நினைக்கிறத சொல்லுவான், நான் நேரம் தான் நிற்கிறேன் அப்படிம்பா. சரிங்களா, நேரம் தான் நான் நிற்கிறேன். அப்போது அவனு உள்ளுக்குள்ளே போனாங்காட்டி, அதான் சொல்கிறாரு, உள்ளே போனங்காட்டி அவனு செய்வான், பெரிய வாய் திறந்தோடனே அவன் இருக்கிறது பேச மாட்டான். எதை நினைக்கிறோன்னா, எதை வேணுமோ அதான் பேசுவான். அதே போல தான் ஆவியானவர் உள்ளுக்குள்ளே போயிட்டாருன்னா, நீங்கள் இருக்கிறத பேசக்கூடாது, என்ன வேணுமோ அதை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அது சந்தோஷம். சொல்லுங்கள், உள்ளே போச்சுன்னா அவனுக்குள்ளே சந்தோஷம் உண்டாயிரும். அதான் பவுல் சொல்கிறாரு, இதை எப்படி சொல்கிறாரு? உள்ளுக்குள்ளே ஒருத்தன் போனால் எப்படி மாறுறானோ, உள்ளுக்குள்ளே ஒருத்தன் போயிட்டான், உள்ளுக்குள்ளே மதுபானம் போயிடுச்சுன்னா அவன் அப்படியே தன்னை மறந்துடுறான், மாறிடுறான். ஹல்லேலூயா. அவன் யார் இருக்கான் எது இருக்கான் ஒன்றும் கண்டுக்கவே மாட்டான். அவனுக்கு என்ன தோணுது அது செய்வான். அது செய்வான். திடீர்னு வேஷ்டி கழட்டிட்டு உட்காருவான், ஜட்டியோட உட்காருவான், திரும்பி எடுத்து வேஷ்டி போட்டுக்குவான், இங்கே அங்கே உட்காருவான். அங்கே அவனுக்கு என்ன தோணுது அது அவன் செய்வான். அவனை யாரும் செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ உலகத்தில் இருக்கிற மதுபானத்துக்கு இவ்வளோ பவர்னா, ஆவியானவர் உள்ளுக்குள்ளே போயிட்டார்னா, ஆவியானவர் உள்ளுக்குள்ளே
போயிட்டாருன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிற ஆத்மாவா விசுவாசி நம்ம என்ன செய்யணும்? மாறிடணும். தேவனுடைய ராஜ்யம் புதுப்பும் கொடுப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகும். இவனுக்குள்ள அந்த அந்த கல்லனை அவன் உறிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு போய் நல்ல சமாதானம் போய் பார்த்து அவங்ககிட்ட இருந்து முதல்ல எண்ணெயும், அதுக்கப்புறம் என்னங்க, திராட்சை, ஒரு மோர் கொடுக்கல. தம்பி ஒரு தயிர் வாங்கிட்டு வாப்பா, மோர் சாப்பிடலாம்ப்பா, ரொம்ப இதாக இருக்கா. ஒரு பிரியாணி போயிட்டு வாங்கிட்டு, மாமன் பிரியாணி போய் வாங்கிட்டு வாங்க, ரொம்ப அடிச்சு போட்டான் டாக்டருக்கு எவனோ ஒருத்தன், நல்லா சாப்பாடு கொடுப்போம்ப்பா. அப்படி தரல, அப்படி தரல. ஐயோ ரொம்ப அடிச்சிட்டான், ஒரு மட்டன் பிரியாணி கொடுங்கப்பா, கொண்டு வாங்கப்பா, குப்பனா போயிட்டு வாங்க, ஹலோ பிரதர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் சொன்னா இவர் நேராக எண்ணெயும், ஆமாம் அடிபட்டிருக்கா, காயப்பட்டானா, மனதுருக்கு வந்துருச்சா, உடனே இவருக்கு ஆண்டு செஞ்சாரு, அபிஷேகத்தை கொடுத்து பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் அன்னி பாஷையை கொடுத்து அவனை பலப்படுத்துக்கிறார். அன்னி பாஷை கொடுத்து அவனை பலப்படுத்துக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். இந்த அன்னி பாஷை கொடுத்தோன்னே, இந்த அன்னி பாஷை வரும்போது வரும்போது என்ன நடக்குதுன்னா, இங்கே போட்டிருக்கு, புசிப்பும் குடிப்பும் அல்ல பசுத்தாயில உண்டாகிற, சொல்லுங்க, பசுத்தாயில உண்டாகும் சந்தோஷமாக. சந்தோஷம் எங்க இருக்குது? முகத்தில் இருக்குதா, மனசில் இருக்குதா? சத்தமா சொல்லுங்க. முகத்தில் தெரியணும்னா முதல்ல சந்தோஷம் என்ன செய்யணும்? மனசில் வரணும். மனசில் வந்தால் தான் முகத்தில் தெரியும். மனசு முழுக்க துக்கம் வந்தால் முகம் எப்படி இருக்கும்? உராங்கொட்ட மாதிரி இருக்கும், இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சிருச்சு. ஏன்? உள்ளுக்குள்ள சந்தோஷம் இல்லை, உள்ளுக்குள்ள. ஆமாம், பார்க்குற அழகு எல்லாத்தையும் மறப்பு. வந்துட்டான் பாரு, இவன் வந்து இவங்க வந்தாங்க, இப்படி எல்லாம் பார்க்கும்போது உருன்னு. ஏன்? உள்ளுக்குள்ளே வேற எண்ணம் போயிட்டு இருக்குது, உள்ளுக்குள்ளே வேற எண்ணம். ஆனால் ஆவியானவர் வந்துட்டாருன்னு வைங்களேன், ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வந்துட்டானா என்ன செய்வான்? தண்ணி அடிச்சவன் என்ன தான் பகை இருந்தாலும் உள்ளுக்குள்ளே தண்ணி அடிச்சவன், வாங்க மாப்பிள்ள அப்படிமாப்பா. அவன் தான் போன வாரம் இவனை பிடிச்சி அடித்து பேட்டியிருப்பான். உள்ளுக்குள்ளே அடி பெண்ணாடி பட்டாசு காப்பிருப்பான். உன்னை நான் பார்க்கவே மாட்டேன், இவன் முகத்திலே முழிக்க மாட்டான் அப்படிமா இவன். சரிங்களா? தண்ணி உள்ளுக்குள்ளே போச்சோன்னா அவன் வந்தோன்னே, வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளுக்குள்ளே போய் வச்சுவான். அப்படியே நேற்று போன வாரம் தான் சொன்னான் முகத்தில் முழிக்க மாட்டேன் அப்படின்னா, செத்தா கூட பார்க்க மாட்டேன்னா, இவன் இப்போ வந்துருச்சுன்னா தண்ணி உள்ளே அடித்தோடனே வேற ஆளாக மாறிட்டான். அல்லேலூயா. அதான் போட்டிருக்கு. மதுபானம் எப்படி கிரியை செய்யுது, அதே போல் ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வந்தோடனேயே முகத்தில் முழிக்க மாட்டேன், மூஞ்சில் முழிக்க, அதெல்லாம் மாறிடும். அதெல்லாம் மாறி அப்படியே கட்டி பிடிச்சி, வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, ஐயோ ஓகே ஓகே. ஏன்? உள்ளுக்குள்ள இப்போ யார் போயிட்டா? நமக்குள்ளே யார் போயிட்டா? அவனுக்குள்ள அவன் போயிட்டான். நமக்குள்ளே யார் போயிட்டா? இங்கே சத்தமாக சொல்லுங்க. அதுதான் சொன்னார், பசுத்தாயிரம் இப்படி விட்டுட்டு சொன்னார், இவன் நல்ல உள்ளுக்குள்ள ஊற்றி கொடுத்துக்கிட்டே இரு. யாருக்கு? இந்த காயப்பட்டவனுக்கு. இவனுக்கு காயப்பட்டவனுக்கு குடிக்க 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 அப்படியே நிறைஞ்சு நிறைஞ்சு நிறைஞ்சு. ஆமாம், 2 பணத்தை கொடுக்குறாங்க, அங்கேயும் இதான் இங்கேயும் தான், 2ஐயும் சொல்லி 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 கொடுத்து அவனுக்குள்ள ஆவினால் பலப்பட்டேரு. நான் வந்தேன்னா பலப்பட்ட பெறும், அதுக்கப்புறம் நான் அவனை தூக்கிட்டு போயிடுவேன். அல்லேலூயா. இப்போ இவன்கிட்ட கேட்குறாரு, இந்த நியாயசாஸ்திரி கேட்குறாரு, உனக்கு பிறன் யாருன்னு கேட்குறாரு. யாருன்னு கேட்டது இவன் சொல்கிறான், அந்த கள்ளனுக்கு உதவி செய்தவன் தான் பிறன். இந்த கள்ளனுக்கு இருக்காது. அடிச்சிங்களா? வாசிங்க திரும்பியும். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க கீழே கீழே கடைசியாக வாசிங்க. எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். கடைசியாக வாசிங்க, இன்னும் கடைசி வசனம். எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். 36ஆம் வசனம். இப்படி இருக்க கல்லறுக்கையில் அகப்பட்டவனுக்கு அந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அப்போ அந்த உன்னிடத்தில் அன்பு கூது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயன்னா, யார் இடத்துல அன்பு? அந்த பிறன் யாரு? மத்தேயு லூக்கா 10ஆம் அதிகாரம் 36, 37 தான் அதனுடைய ஆன்சர் வருது. சரிங்களா?
மனதில் உண்டாகுது. மனதில் சந்தோஷம் இருந்தாதான் முகத்தில் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போது நான் மனதில் சந்தோஷம் இல்லாமல் நான் தேவனை ஆராதிச்சுன்னு வைங்களேன், ஏன் நம்முடைய ஜீவிதத்தில் அது ப்ளஸ் மைனஸாக போயிடுது. உபாகம் புஸ்தகம் 28 பார்க்கும் பொழுது, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ 47 28 47 உபாகம் 28:47 சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல். அப்போ சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில நான் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் சேவியாமல் போனதுனால தான் என்ன ஆச்சுன்னா, கீழே அங்கே ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளமே வீட்டில் போய் நீங்கள் வாசித்தீங்க. அதனால் சபையில் வாசிக்க இஷ்டப்படலை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது சகல எங்களுக்கு எங்கே பாஸ்டர் பரிபூர்ணம்? எங்களுக்கு எப்போதுமே தொட்டுக்கு தொடச்சிக்கு தான் எங்களுக்கு பரிபூர்ணம் இல்லை. அவர் பரிபூர்ணம் கொடுத்துட்டாரு. யோவான் புஸ்தகம் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு உண்டாகும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போது பரிபூர்ணப்படம் இப்போ நமக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. ஜீவனை சொல்லுங்க, பரிபூர்ண ஜீவன் சொல்லுங்க. பரிபூர்ண ஜீவன் நம்மக்கிட்ட இருக்குது. பரிபூர்ண ஜீவன் நம்மக்கிட்ட இருக்குது. என்கிட்ட பரிபூர்ணம் இருக்குது. என்கிட்ட பரிபூர்ணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரியுதா புரியலைங்களா? நம்மகிட்ட என்ன இருக்குது? பரிபூர்ணம் இருக்குது. நான் சொல்லுங்க, இல்லைங்க பாஸ்டர், எங்ககிட்டங்க பணம் முழுக்க பரிபூர்ணமாக இல்லை, எனக்கு ரொம்ப தேவைகள் அதிகமாக இருக்குது, எனக்கு எல்லாமே பரிபூர்ணம் இல்லை. உங்ககிட்ட இல்லாதனால பரிபூர்ணம் இல்லைன்னு இருக்காது. ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்காதனால அது இல்லைன்னு ஆயிருமா? உங்கள் கண்ணால் பார்க்காதனால அது இல்லைன்னு ஆயிருமா? உங்கள் கிட்னி நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையா? டெய்லி கிட்னி இருக்கா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? இல்லைங்க நான் பார்க்குறேன், எனக்கு கிட்னி இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் பார்க்காதனால உங்களுக்கு கிட்னி, உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா? மூளை இருக்கா இல்லையா? ஏன்னா மூளையை பார்த்துனாங்க, மூளை இல்லைங்க, எனக்குலாம் மூளை இல்லை சொல்ல நினச்ச முடியாது. மூளை இருக்குது, கிட்னி இருக்குது. நீங்கள் பார்க்காதனால இல்லைன்னு இல்லை. அதே போல் பரிபூர்ணமான ஜீவன் அவர் ரட்சிப்பில் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறீங்க. நீங்கள் என்ன செய்றீங்க? அப்போது பரிபூர்ணமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும்? மனமகிழ்ச்சி வரும். என்ன வரும்? மனமகிழ்ச்சி வரும். மனதில் மகிழ்ச்சி வந்தால் தான் முகத்தில் சந்தோஷம் உண்டாகும். மனதில் அந்த மகிழ்ச்சி உண்டாகணும். உள்ளுக்குள்ளே அந்த மகிழ்ச்சி எப்படிலாம் உண்டாகுது? யோபின் புஸ்தகம் 22:26 பார்க்கும் பொழுது, யோபு 22:26 அங்கே யோபு சொல்லுகிறார், எனக்கு மனமகிழ்ச்சி எங்கே உண்டாகுது, எப்படி உண்டாகுது, எப்படியெல்லாம் எனக்கு மனமகிழ்ச்சி உண்டாகுது சொல்லி வாசிங்க. டக்குன்னு எடுத்தவங்க பார்ப்போம். யோபு 22:26 அப்போ சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக யார் மேலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறார்? அவர் சர்வ வல்லவர் மேலே மனமகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். நான் என் மனமகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா சர்வ வல்லவர் மேலே மனமகிழ்ச்சி எனக்குள்ள. அப்படி தான் அந்த மனமகிழ்ச்சி இருக்கும்போது சந்தோஷம் எனக்கு உண்டாகுது. ஹல்லேலூயா. ஆமென். சிலவங்க சந்தோஷமாக இருங்கன்னா பாடணும், சந்தோஷமாக இருங்கன்னு பாடணுமே. சரிங்களா? ஆடி பாடி மகிழ்வுன்னு சொல்லி பாடணுமே. இதெல்லாம் எப்படி உண்டாகுது? உள்ளுக்குள்ள உண்டாகுது. ஆமென். சந்தோஷம் சொல்லுங்க, சந்தோஷம். இவர் எங்கே சொல்கிறாரு? சர்வ வல்லவர் மேலே நான் செய்ய போகிறேன், மனமகிழ்ச்சியாக இருப்பேன். யார் மேலே மனமகிழ்ச்சி? அவர் சர்வ வல்லவருங்க. அவர் எல்லாராலும் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. சர்வ வல்லவருங்க அப்படிங்கிற எண்ணம் மனதில் பதிஞ்சால் மகிழ்ச்சியாக இருப்போம். ஆமென். சிலவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க ஐயா, நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, நான் சந்தோஷமாக இருக்கணும்னா இது நடந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன், இது நடந்தால் அது நடந்தால் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு இது கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷமாக இருப்பேன்.
ஒருத்தர் சொல்கிறார், நான் கடனை கட்டினாதாயா சந்தோஷமாக இருக்க முடியும், கடனை கட்டாமல் இருந்தால் என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியலையா, என் கடன் தாயா எனக்கு மிக பிரச்சனை, கடன் கட்டினாதாயா சந்தோஷமாக இருப்பேன். சரி என்ன கடனுங்க? ஹவுசிங் லோன் போட்டிருங்க ஐயா. எத்தனை வருஷம்? 15 வருஷம் போட்டிருக்கேன். எத்தனை வருஷம் போட்டிருக்காரு? இப்போ சந்தோஷமாக இருக்கணும். எத்தனை வருஷம் உம்முன்னு இருப்பார்? முடிஞ்சு போச்சு. 40 வயசில் போட்டிருக்காரு, 5 வருஷம் லோன் போட்டிருக்காரு, ஹவுசிங் லோனு. அது எத்தனை வயசு ஆகுது? 55 வயசுல இவர் சிரிப்பாராட்டிருக்கு அப்படின்னு. அப்போ 5 வருஷம் சிரிப்பார், இருப்பாரா? வாழ்க்கையே போச்சுன்னு சொன்னேன். வாழ்க்கை போச்சு பிரதர். லோன் கட்டினாதான் சந்தோஷமா இருப்பேன். லோன் கட்டினாதான் இருக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு சந்தோஷம், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுக்கு இருந்தால் தான் சந்தோஷமா இருப்பேன், அதுதான் சந்தோஷமா இருப்பேன், பணம் இருந்தால் தான் சந்தோஷம். பணம் இருந்தால் சந்தோஷம், பணம் இல்லாத அது அல்ல. சந்தோஷம் என்பது பணத்தால் அல்ல. சந்தோஷம் என்பது இது இருந்தா அது இருந்தா அது அல்ல. சந்தோஷம் என்பது என்னுடைய சந்தோஷம் சர்வ வல்லவர் இடத்துல மன மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. யார் மேல இருப்பேன்? நீங்க மன மகிழ்ச்சியா இருந்தாதான், சந்தோஷமா இருந்தாதான் எல்லாம் கிடைக்குன்னு போட்டிருக்கு சங்கீத புத்தகம் 37ஆம் சங்கீதம். கர்த்தரிடத்தில் 4:34, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள். ஆமா, நீ முதல்ல எப்படி இரு? முதல்ல மன மகிழ்ச்சியா இரு, சந்தோஷமா இரு, அதுக்கப்புறம் உன் ஜெபத்துக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா இவங்க? எப்பத்தான் உருனே இருப்பாங்களா? ஏன்? திராட்சை ரசம் பத்தல. சொல்லுங்க, திராட்சை ரசம் ஆமா கம்மியாக குடிச்சானு செய்வான். அவன் கவலையோடு இருப்பான். எனக்கு இருக்கு பார்த்தீங்களா கவலை, எனக்கு கம்மியாக குடிச்சிருக்கேன். அப்போ ஃபுல்லாக அடிச்சு செய்வான். அவன் தன்னை மறந்துடும், அப்படியே மறந்துடும், அப்படியே சிரிச்சுட்டே ரோட்டு முழுக்க சிரிச்சிருப்பான். என்ன ஃபுல்லாக அடிச்சிட்டான் அவன், ஒரு ஃபுல்லோ பெரிய பாட்டு கூட அடிச்சிட்டாயா. அதிகம் அடிக்கடிக்கு என்ன செய்வான் அவன், அவனுக்குள்ள சந்தோஷம். அப்படியே அதே போல தான் ஆவியானவர். நீங்கள் என்ன செய்வீங்க? உள்ளுக்குள்ளே அப்படியே இறக்க 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 அன்னி பாஷை பேச பேச உள்ளுக்குள்ளே யார் போயிட்டு இருக்கா? ஆவியானவர். வேற ஆள் உள்ளுக்குள்ளே போகிறார். சந்தோஷமாயிரும். கம்மியாக ஆவியான அமைச்சார்னா கவலை பிடிச்சி கவலை. அப்போ சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் என்ன? பாட்டிலுக்கு 10 ரூபாய் எடுத்துங்க. இந்தாங்க, இப்போ வேற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு. என்னங்க என்னங்க என்ன சந்தோஷம் இல்லாத காரணம் என்ன சொல்லுங்க? ஆவியானவர் கம்மியாக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமாம். சார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் வருவார். அப்புறம் கண்ணு எப்படி இருக்கு செல்லம், இன்னைக்கு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கிற. உன்னை இந்த அம்மா பேங்க்லேருந்து சொல்லி எப்போ வரும்? முடிஞ்சு போச்சு. சந்தோஷம் எடுத்து மூட்டை கட்டி தூக்கி போடுறா வெளியே, வீட்டு உள்ளது வெளியே. இந்த அம்மா கேள்வி, அடுத்த கேள்வி கேட்கும் பாருங்க, பேங்க்லேருந்து சொல்லி எப்போ வருமோன்னு தான் இருக்கிறேன். இவர் பயங்கரமாக வருவார். இன்றைக்கி மனைவி போய் அன்பு செலுத்து போகணும். இன்றைக்கி போய் என்ன செய்வோம்? இந்த அம்மா போகணும். உன்னைய பேங்க்கில் சொல்ல வச்சுருக்கீங்களா? சுத்தம் முடிஞ்சு போச்சு. சந்தோஷம் க்ளீன் போல்ட். இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி இருக்கும். என் வீட்டுக்காரர் வந்தோடனே, இன்றைக்கி அவர் வந்தோன்னு செய்வார், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். இன்றைக்கி வந்தோன்னு பாருங்கள், அவருக்கு ஏற்றம் பிரகாரம் மட்டன் சிக்கன்லாம் செஞ்சு சாப்பாடு வச்சு நல்லா ஜாலியாக போகிறோம் பாரு. அவர் வரும்போதே உங்கள் அண்ணங்காரருக்கெல்லாம் நடி அப்படிம்பார். உள்ளுங்க என்றவனையே என்ன மாதிரி தான் ஃபோன் பண்ணுறான், அறிவு கட்டுறேன். என்னங்காச்சு? நான் என்னமோ நினச்சி வந்தேன், சமையலில் செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் அன்பாக வருவீங்கன்னு பார்த்தா காலையில் சிரிச்சுட்டு போனீங்க, இப்போ சாயந்தரம் வரும்போது உருன்னு வரீங்களே. சந்தோஷம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படிலாம் பிசாசு செய்வான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கவே கூடாது. பிடிக்காது பேசுவான், நடக்காதது பேசுவான், நிறைவேறாத காரியங்களை சொல்லிட்டு இருப்பான், கவலையப்படுத்துவான், ஃப்யூச்சரை பற்றி பேசுவான். சரிங்களா? கரெக்டாக சம்பளம் வாங்கும் போது இவங்களுக்கு அந்த வாடகை எடுக்க வைக்கும்போது மூஞ்சி போகிற அஸ்த கோணம் பார்க்கணுமே. 5000 ரூபா போகுது அப்படின்னு. இங்கே ரோட்லேயே அது குடியிருந்த, ரோட்டில் குடியிருச்சு உனக்கு வடி வீட்டு வாங்கினா ஸ்டாப். எங்கே இருக்கிற?
வீட்டுக்குள்ளே விருந்து வாடகை வீட்டில் போய் அவங்க வாடகை தரும்போது அவங்க அஷ்டகுணமாக இருக்கும். சந்தோஷமே இல்லை. பணம் வந்தாலுமே சம்பளம் வந்தாலுமே வாடகை தரும்போது அவ்வளோ வலிக்குது இவங்களுக்கு. எப்படி? அல்லேலூயா. எது இருக்குதோ எது இல்லையோ சொல்லுங்கள். நான் சந்தோஷமாக இருப்பேன். யார் பேசுகிறாங்களோ யார் பேசலையோ, சாப்பாடு இருக்கோ சாப்பாடு இல்லையோ, எது இருக்கோ எது இல்லையோ, நான் கர்த்தருக்குள் செய்வேன் போட்டிருக்கு. கர்த்தருக்குள் எடுத்து வாசிங்க எல்லாம் சேர்ந்து. சங்கீதம் 37 சங்கீதம் 4 வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்போ எது உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீரணும்னா, உங்க கடன் பிரச்சனை தீரணும்னா, உங்க வியாதி தீரணும்னா, உங்களுடைய மருந்து மாத்திரை எல்லாம் கம்மியாகணும்னா, உங்க ப்ராப்ளம் தீரணும்னா முதல்ல எங்க சந்தோஷமா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. அங்க கர்த்தர் இடத்துல மனமகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். லாபகரமான காரியம் வந்து ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இவங்க உங்க உட்காரும் போதெல்லாம் இது செய்யணும் அதை செய்யணும், எப்போ பார்த்தாலும் கடன் அடைக்கணும், எப்போ பார்த்தாலும் இது வரணும் அது வரணும். வராது. இதுங்க அது. ஆமாம். ஏதோ ரொம்ப நினச்சி கவலைப்படுறீங்களோ அது ரொம்ப நாள் ஆகும் நிறைவேறக்கு. எதை ரொம்ப நினச்சி கவலைப்படுறீங்களோ அது ரொம்ப நாள் ஆகும் நிறைவேறு. கை கொடு சொல்லுங்க. எதை நினச்சி ரொம்ப நினச்சி கவலைப்படுறனோ அந்த ஆசைகள் அந்த விருப்பங்கள் நிறைவேறக்கு ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப நாள் ஆகும். சீக்கிரமாக நிறைவேறணும்னா கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஏன்னா நிறைவேற்றுகிற அவர். பிரைஸ் சொல்லா. இப்போ புரிஞ்சுங்களா? அப்போ இதெல்லாம் ஏன் கொஞ்சம் இதாகுது, லேட் ஆகுதுன்னா எது கம்மி? நல்லா ஞாபகம். யாரு கம்மியா இருக்கிறா? சரக்கு. சரிங்களா? அவன் உள்ளுக்குள்ள போய் ஃபுல்லா ஆனோன்னு வச்சிருவான். தன்னை மறந்து எப்படி இருக்கு போல இங்க போட்டிருக்கு, மதுபான வெறி கொள்ளாமல். சொல்லுங்க. ஆவினால் நிறைந்து. அப்போ மதுபானத்துக்கும் ஆவிக்கும் பவுல் சொல்றாரு பாருங்க. அப்ப என்ன? நீங்க ஆவினால் அதிகமா நிறைய 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 சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? ஆமா. கம்மியா சாப்பிட்டா எப்படி இருப்பீங்க? பார்க்கும் போதெல்லாம் கோவமாவே இருப்பீங்க. உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும், பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன செய்யணும்? அதிகமா சொல்லுங்க. அதிகமாக அபிஷேகத்தில் நிறைங்க, அதிகமாக அந்நிய பாஷை பேசுங்க, அதிகமாக தேவனுடைய வார்த்தையை வாசிங்க. வசனம் இருக்குது. சங்கீதம் 119 சங்கீதம் 77 119 அவர்கள் இருதயம் நினந்தண்ணி கொளுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உம்முடைய வேதத்துல மன மகிழ்ச்சி. சொல்லுங்க. இதுல வேதத்துல நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் போட்டிருக்கு. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சொல்லுங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீதிமொழிகள் 17:22 போட்டிருக்கு. அதே நீதிமொழிகள் 15:13 நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 15:13. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். ஹலோ. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியே. உங்க முகம் வளர்ந்து இருக்குதுங்க சிஸ்டர், பிரதர். உங்க முகம் அப்படியே சும்மா பிரைட்டா இருக்குது. என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள மன மகிழ்ச்சி. முகக்கலை உண்டு போகணும். சரியான பதவிடுங்க. முகக்கலைய முகக்கலைய உள்ளுக்குள்ள மன மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா முகமே கலையா மாறிடும். முகம் எப்படி இருக்கும்? ஆமா. இல்லாட்டினா இருட்டடிச்ச மாதிரி இருக்கும். நம்மளை பார்த்தா தீச்சட்டி கோவிந்தமாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? தீச்சட்டி கோவிந்தமாக இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்தா எப்படி இருக்கணும்? அப்படியே ஜம்முன்னு இருக்கும். அப்படியே சிரிச்சுட்டு சகஜோதியாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் சிரிக்கணும். எப்போ பார்த்தாலும் சும்மா சிரிக்கணும். காசா பணமா சும்மா சிரிக்கணும். சொல்லுங்க. அம்மா சந்தோஷமா இருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்ம காண்கிற தேவன் என்னோடு இருப்பதா சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. சமயம் ஆயிடுச்சு. இன்னும் இருக்குது. அடுத்த வாரம் தொடருவோம். அடுத்த வாரம்
எப்படிலாம் சந்தோஷமாக இருக்க முடியும், எந்த வித சந்தோஷமாக இருக்க முடியும், எந்த விதத்தில் என்னுடைய ஆவியானவர் நான் யூஸ் பண்ணும்பொழுது எனக்குள்ள சந்தோஷம் நிலைச்சு நிற்கும். எப்படிங்க சந்தோஷம்? சிலவங்களுக்கு சந்தோஷம் ஸ்டாண்டாக இருக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு சந்தோஷம், நாளைக்கு ஒரு சந்தோஷம். இன்றைக்கி இன்னும் தெரியலிங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நாளைக்கு எப்படி எப்படின்னு எனக்கே தெரியலிங்க பிரதர். என்ன ஆக போதோ, ஃபோன் தான் எல்லாத்துக்கும் ஃபோன் தான். ஃபோனில் ஒன்று வந்தால் போதும், சந்தோஷமெல்லாம் போயிடும். அல்லேலூயா. வேதம் போட்டிருக்கு, சங்கீதம் 124 சங்கீதம் போட்டிருக்கு, துர்ச்செய்தி கேட்பதினால் அவன் என்ன செய்கிறான்? துர்ச்செய்தி கேட்பதினால் அவனுடைய இருதயம் கலங்குவதில். 122 அடுத்த வாசி பார்ப்போம், கடைசி வாசி முடி பார்ப்போம். சங்கீதம் 122. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். 107 துர்ச்செய்தி கேட்பதனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திருடா இருக்கு. 112 துர்ச்செய்தி கேட்பதனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திருடனா இருக்கும். எந்த செய்தி கேட்டாலும் சரிங்க, இந்த செய்தியை கேட்டாலும் சரி கூட நீங்கள் சொல்கிறது பயப்படக்கூடாது. ஏன்? நான் கர்த்தர் இடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் எங்கே இருக்கிறேன்? ஆமாம், எல்லாம் சரி உமா சாமி அடுத்த வாரம் தொடருவோம். ஹல்லேலூயா. உக்காண்டிருக்கும் போல் இருக்குது. பிரைஸ் தி லார்ட்.